சரி, இப்ப ஆரம்பிச்சிருமா? ஆரம்பி. இப்ப இப்ப திரும்ப பார்ட் 2 டிபேட் பண்றோம் பிரதர். டாபிக் வந்து அது ட்ரினிட்டி தான். இப்ப ட்ரினிட்டினா நீங்க வந்து ட்ரினிட்டி இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ட்ரினிட்டி இல்லைன்னு சொன்னாலும் ஆனா உங்க போதனை எல்லாமே ட்ரினிட்டி போதனையா தான் இருக்கு. புரியுதா? ஏன்னா ட்ரினிட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து பிதா கிடையாதுன்னு சொல்லும். நீங்களும் இயேசு கிறிஸ்து பிதா இல்லை அப்படின்னு தானே சொல்றீங்க. ஒரு சின்ன விஷயம் நான் நேற்று சொல்லிக்கல, நீங்கள் அவதானமாக கவனிக்கலும் வேணும்னா என் வீடியோவில் போய் ஒரு எடுத்து பாருங்கள். நான் என்ன சொன்னேன்னா, திருத்துவம் என்ற வார்த்தையில் அவர்கள் நம்புகிற பிதா குமாரன் பரிசுத்தாவியை நாங்களும் நம்புகிறோம். அதாவது அவைகளுடைய கொள்கையைத்தான் நாங்களும் நம்புகிறோம். ஆனால் அந்த வார்த்தையை பாவிக்கிறது இல்லைன்னு சொன்னேன். நாங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மூவரை நம்புகிறோம் என்றது உங்களுக்கு நான் தெளிவாக பதிவு வச்சேன். அயால் அதுக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து நீங்கள் அப்படி இப்படி பேசாமல் வேதத்தின் நம்பிக்கை என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த திருத்துவம் என்ற வார்த்தையை நாங்கள் பாவிப்பதில்லை, அவ்வளவுதான். திருத்துவம் என்ற வார்த்தையை மட்டும் நீங்க யூஸ் பண்றதில்ல. ஆனா திருத்துவ கொள்கை என்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கை பின்பற்றுறீங்க. ஆனா அந்த கொள்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அந்த கொள்கையை விவரிப்பினோம். ஆனால் நாங்கள் மூவரா தேவத்துவத்தில் மூவர் இருக்கிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அவைகளுடைய நம்பிக்கையும் பேசிக்காக அதுதான். திருத்துவத்தை நம்புகிறவங்க பேசிக்காக நம்புறது தாங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவி. அதே போல் நாங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதை நாங்கள் நம்புகிறோம், அவர்களை போலவே. நீங்க தேவன் மூவர்னு நம்புறீங்களா? வடிவா கேளுங்க. தேவன மூவர் என்று திருத்துவத்தை நம்புறவர்களும் நம்ப இல்லை. தேவன் ஒருவன். ஆனா அந்த ஒரு தேவனுக்குள்ள 3 ஆள் தத்துவம் இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி. குழப்பிக்கொள்ளக்கூடாது. என்ற வேதம் எல்லா இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று தான் சொல்லுது. ஆனாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று மூவரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது. 3 நபர்கள் இருப்பதாக வேதம் தெளிவாக சொல்லுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதிய ஏற்பாடும் அதை இன்னும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுது. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்றுதான் தெளிவாக வேதமும் சொல்லுகின்றது. தேவன் வந்து மூணு ஆள் தத்துவத்துல செயல்படுறாருன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? சரி. இப்ப அதுல இருந்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப தேவன் வந்து 3 ஆள் தத்துவத்துல செயல்படுறார். இப்ப நீங்க சொல்லுவீங்க தேவன் வந்து 3ல் ஒருவர் இல்ல, அப்படிதான் சொல்றீங்க. 3ல் ஒரு நாங்க 3ல் ஒருவர் சொல்றது கிடையாது. சரி, தேவன் வந்து 3 ஆள் தத்துவத்துல செயல்படுறாருன்னு சொல்றீங்க. இது வந்து ஒரே ஒரு வாக்கியம் தானே? இந்த வாக்கியத்தை ஏன் பவுல் எழுதல? தேவன் வந்து 3 ஆள் தத்துவத்துலதான் செயல்படுறாருன்னு ஏன் வந்து பவுல் எழுதல, பேதுரு எழுதல, யோவான் எழுதல, யாக்கோபு எழுதல, யாருமே எழுதல? காரணம் என்ன? சரி, நல்ல கேள்வி. ஒரே வாக்கியம் தானே, சிம்பிள் தானே. இதுல எழுதுறதுக்கு பவுலுக்கு எதாவது கஷ்டமா? சரி, நீங்க கேட்ட கேள்வி சரி. இப்ப நான் அதுக்கு பதில் அளிக்கிறேன்னு கேளுங்க. வேதாமத்துல இப்ப நீங்க சொல்றீங்க தானே பவுல் எழுத இல்லைன்னு, நான் அதை காட்ட போறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போறோம். வேதத்திலே வரும். எபேசியர் 4:4. சரியா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கையை அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இப்ப பவுல் தெளிவா சொல்றாரு, ஒரு ஆவி இருக்கா. இப்ப அடுத்த வசனத்துக்கு நாங்கள் வர போறோம். 5வது வசனம். ஒரே கர்த்தரும், இப்ப இயேசுவை குறிக்குது. ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். இப்போ முதல் சொல்றாரு ஒரே ஆவி உண்டு. அடுத்த 5வது வசனம் சொல்றாரு ஒரே கர்த்தர் உண்டு. இப்ப நாங்கள் 6வது வசனத்துக்கு வருகிறோம். எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும், அப்படியே பாருங்க, பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப பவுல் இந்த இறைவனை குறித்து எழுதும் பொழுது ஒரு ஆவி இருக்கு, ஒரே ஒரு கர்த்தர் இருக்கு, ஒரே ஒரு தேவனும் பிதாவும் இருக்குன்னு தெளிவாக 3 பேரை குறித்து எழுதுகிறார். இப்ப இந்த இடத்துல உங்களோட கொள்கையை நம்புற எந்த ஒரு மனுஷனும் இதுவரை
நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆவி, ஒரு கர்த்தர், ஒரு பிதா என்று பேசினதே கிடையாது. எங்களுக்கு ஒரு ஆள் தான் கொண்டிருக்கிறோம். ஆனா பவுல் தெளிவாக இதில் எழுதும் பொழுது ஒரு ஆவியானவர் இருப்பதாகவும், ஒரே ஒரு கர்த்தர் இருப்பதாகவும், ஒரே ஒரு பிதா இருப்பதாகவும் தெளிவுபடுத்துகிறார். அயல் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வேதத்திலிருந்து 3 பேராக அவர் சித்தரித்திருக்கிறது எடுத்து காட்டியிருக்கிறேன். எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. இது எல்லாத்துலயுமே அவர் வந்து ஒரே பரிசுத்தாவியை பற்றி சொல்லுது. நீங்க 4ல இருந்து வாசிக்கோங்க. சரி, ஓகே. ஒரே 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 ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டுன்றிருக்கு. இப்ப நீங்க இங்க சொல்ற மாதிரி இங்க 3 பேர் இல்லையா? இங்க என்ன இருக்கு? ஒரே ஆவி இருக்கு 1, ஒரே கர்த்தர் 2, ஒரே தேவன் 3, ஒரே பிதா 4 வந்து நீங்க இது எப்படி இது இந்த வசனத்தை காண்பித்து எப்படி தேவன் வந்து 3 ஆட்சத்தோட செயல்படான்னு சொல்றீங்க? ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே இதான் வருது. எல்லாமே ஒரே தான் வருது. அப்படின்னா எல்லாம் ஒருத்தர் தான் இருக்காருன்னு அது சொல்லப்படுது. நீங்க இந்த ஒரே கால்குலேட் அடிஷன் போட்டு கால்குலேட் பண்றீங்க. நீங்க அடிஷன் போட்டு கால்குலேட் பண்ணா கூட அந்த 3 வரல, அது 4 தானே வருது. இல்ல 4 வரை இல்ல. நீங்க அதுல ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டீங்க. 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கிறபடியா கேளுங்க. எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அதாவது இந்த பிதாவைத்தான் பவுல் எழுதும் பொழுது தேவனாக எழுதுறார். ஏன்னா பிதாவாகிய தேவனாலும், அதாவது ஒரே தேவனும் பிதாவும், அதாவது அந்த தேவன் என்று சொல்லுகிறவர் தான் பிதா என்று எழுதுறார். மற்றும் தேவன் வேறாக பிதா வேறாக அவர் எழுத இல்லை. அவர் எல்லாருக்குள்ளும், விளங்குதா, எல்லாரோடும் எல்லார் மேலும் இருக்கிறவர் என்று முடிக்கிறார். ஆக தெளிவாக எழுதும் பொழுது அவர் எழுதவனும் என்னென்றால் ஒரே ஒரு பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. விஷயம் முடிஞ்சது. ஒரே ஒரு அதில் பிதா அண்டு, ஒரு ஆவி அண்டு, ஒரே கர்த்தர்ன்ற ஒரு ஆள் தானே. ஒரே பிதா உண்டு இன்னொரு ஆளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் அப்படி என்றால் ஒரே கர்த்தரும் ஒரே பிதாவும் ஒரே தெய்வனுமாகி இயேசு கிறிஸ்து. விஷயம் முடிஞ்சு. தெளிவாக நான் முதல்ல என்ன கேள்வி கேட்டேன்னா, தேவன் 3 ஆள் தத்துவத்துல செயல்படுறாருன்னு டைரக்டா பவுல் எழுதியிருக்காரான்னு கேட்டா நீங்க அதுக்கு இந்த வசனத்தை காட்டுறீங்க. இந்த வசனத்துல எங்கேயுமே 3 ஆள் தத்துவத்துல எழுதியிருக்காரு, டைரக்டா 3ன்னு எழுதவே இல்லை. எல்லா இடத்துலயும் ஒரே தேவன் ஒரே பிதா. இப்ப நீங்க தான் சொன்னீங்க அந்த ஒரே தேவன் தான் பிதா அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆனா பிதா மாம்சத்துல வெளிப்பட்டாரா அப்படின்னா நீங்க இல்லன்னு சொல்றீங்க. இல்ல, திருத்துவ கொள்கையை நீங்க பின்பற்றீங்க. ஆனா பிதா வந்து மாம்சத்துல வெளிப்படல, அப்படித்தானே? ஒரு சின்ன விஷயம். நேற்று நீங்க கதைச்ச பொழுது கன காரியங்கள் நாங்கள் ஆயத்தம் செய்த முறைக்கு மாறாயிருந்தது. அதை நான் இன்றைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். திருத்துவக்காரன் நம்புறதை தான் நீங்கள் நம்புறீங்க என்றோ, அந்தி கிறிஸ்து என்றோ, பொறுமையா இருங்க. நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறது வேதத்தை, உங்களோட தவறையோ எந்த தவறையோ அல்ல. நாங்கள் ஒரு கொள்கையை குறித்து கதைச்சு கொண்டிருக்கோம். அதை பற்றி மட்டும் கதையுங்க. நீங்கள் நேற்று 1:2:22 ஒரு 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பீங்க. அதில் அர்த்தமே இல்லை. நான் பதில் அளிக்கிறேன், அந்த பதிலில் பிழை இருந்தால் நீங்கள் அதை விளங்கப்படுத்துங்க. புறந்த திருத்துவ கொள்கைகளை நம்புறாங்கன்னு சொல்லி அங்கெல்லாம் போகாது. இப்போ நான் சொல்ல இல்லையே ஒன்லி ஜீசஸ் நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு. நான் வேதத்துக்கு வாரேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ என்னட்ட கேட்ட கேள்வியை தெளிவாக பாருங்க. பிதா மாம்சத்துல வெளிப்பட்டாரா வெளிப்படலையா? இல்லை. இப்ப நீங்க தான் இங்க சொன்னீங்க ஒரே தேவனும் பிதா தான் தேவன் சொன்னீங்க. அப்புறம் 1 தீமோத்தேயு 1ல வந்து தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்தான் இருக்கு. அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க பிதா தான் தேவன் சொல்றீங்க. அப்புறம் அந்த பிதா தான் மாம்சத்துல வெளிப்பட்டார் தானே 1 தீமோத்தேயு எழுதுறாரு. ஓகே, அந்த கேள்வி கேட்டுட்டீங்க. நான் பதில் சொல்றேன், கேளுங்க. பைபிளின் படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் தேவன், பரிசுத்தாவியும் தேவன், பிதாவாகிய தேவனும் தேவன். ஆகையால் தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்றா அப்ப பரிசுத்தாவி மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்ற முடிவுக்கு நாங்க வர வேணும். அப்படி நாங்க முடிவுக்கு வர்றது இல்லை. யார் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்றா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் அல்ல. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா 1+2 2+3 ஆகையால் 1+3 என்ற மாதிரி பேசிக்கொண்டிருக்கீங்க. நோ நோ நோ, அந்த கால்குலேஷன் இல்லை. இது பிதாவாகிய தேவன் ஒருபோதும் மாமிசத்தில் வர இல்லை. இன்னொன்றை நான் பதிவு பண்றேன். நேற்று சொன்னீங்க அந்த தேவதூதன் என்றவரும் பிதா, அது மிக தவறு. பிதாவாகிய தேவன் ஒருபோதும் தேவதூதனாகவோ மனிதனாகவோ இந்த பூமிக்கு வந்தது கிடையாது.
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரன் தான் அந்த பிதாவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது தவறான கொள்கை. 1 தீமோத்தேயு 3:14 தேவன் மாம்சத்தில் பிறந்தவர், பிதா தேவன் ஆகிய, ஏன் இயேசுவும் தேவன் தானே, என்று சொல்றீங்க? இல்ல அந்த 1 தீமோத்தேயுல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அந்த தேவன்ங்கிற இடத்துல நீங்க ஏன் பிதாவை போட முடியுங்கன்னு கேட்க போட முடியாது. ஏன்? சரி, நீங்க கேட்கிறீங்க, பதிலளிக்கிறேன். ஏன் போட இல்ல தீமோத்தேயு இப்படி டேரக்டா எழுதிருக்காங்க, குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதிருக்காங்க. அப்படி தீமோத்தேயு எழுதல, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு தான் எழுதிருக்காரு. நீங்க பிதாவை தேவன் அக்செப்ட் பண்ணும்போது அப்புறம் பிதா தானே மாம்சத்துல வெளிப்பட்டாரு. நீங்க எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் சொல்றீங்க, பிதா மாம்சத்துல வெளிப்படலன்னு. சரி, ஒரு நிமிஷம். நீங்க தீமோத்தேயு சொன்னதுக்கு எதிரால பேசுறீங்க. இல்ல வாங்க, இப்ப தீமோத்தேயு நிருபத்துக்கு 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 தீமோத்தேயு 1:14 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. அந்த வசனம் தானே? இல்ல நீங்க 1 தீமோத்தேயு 3:16 தானே சொன்னீங்க? ஆமா. ரைட். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யார் மத்தியஸ்தரா? அடுத்த வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷன் எப்படி நீங்க பாக்கீங்க? இப்ப தேவன் இருக்கிறாரு, மனுஷர் இருக்கிறார். இயேசு மத்தியஸ்தர் என்று சொல்ற. தேவன் ஒரு, இதுல இயேசு தேவன் என்று சொல்ல இல்லை. இயேசு தேவன் தான், ஆனா இந்த இடத்துல இயேசு தேவன் என்று சொல்லி இல்ல, பிதாவைத்தான் தேவன் என்று சொல்லி இருக்கு. அவருக்கும் எங்களுக்கும் மத்தியஸ்தர் இயேசு, மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் பிதாவை ஒருபோதும் தேவதூதனாகவோ மனிதனாகவோ சொல்லுவதில்லை. அதுதான் தேவதூஷன். இல்ல நீ ஒரு இடத்துல இந்த இடத்துல தேவன் வந்து இயேசுவை மீன் பண்ணல, இந்த இடத்துல இயேசு பிதாதான், தேவன் பிதாவை தான் மீன் பண்ணுது. இன்னொரு இடத்துல தேவன் வந்து பரிசுத்தாவியை மீன் பண்ணுதுன்னா நீங்க வந்து ஒன்னொன்னு ரிஜெக்ட் பண்றீங்க. இந்த ஒரு இடத்துல அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்றீங்க, நீ ஒரு இடத்துல பரிசுத்தாவியை ரிஜெக்ட் பண்றீங்க. இப்ப நாங்க கதைக்கு வந்து அதை ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க? அப்படி ரிஜெக்ட் பண்ண கூடாதுல்ல. ஏன்னா பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறான்னு அந்த கிறிஸ்துன்னு சொல்றாரு. அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல பிதாவை மறுதலிக்கீங்க, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா குமாரனை மறுதலிக்கீங்க, இன்னொரு இடத்துல ஆவியானவர் மறுதலிக்கீங்கடா. அப்படி இல்ல, அதுக்கு ஒரு நாங்க வந்து மறுதலிக்கவே இல்லையா? நான் பிதாதான் குமாரன் ஆவியானவர் போது யாரும் மறுதலிக்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து ஒருவரே தான். ஏன்னா இந்த வசனம் வந்து தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரேன்னு அந்த ஒரே தேவன் தான். எல்லாரையும் மத்தியஸ்தரும் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய. ஒரு சின்ன விஷயம், மனுஷனாகிய கிறிஸ்து அவரே அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? மனுஷனாகிய அந்த கிறிஸ்து அவரே தான் அந்த தேவன், மனுஷனாகிய அந்த கிறிஸ்து தான் அந்த தேவன் அப்படிங்கிறது அந்த அப்படிங்கறத அவர் காட்டுறாரு. அவரே அது பிரதர், நீங்க பைபிள் வாசிக்காம பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. மத்தியஸ்தர் யாரு? மத்தியஸ்தர் யாரு சொல்லுங்க நீங்க. இல்ல, மனுஷருக்கு மத்தியஸ்தரும் இயேசு கிறிஸ்து. வெரி குட். இப்ப மத்தியஸ்தர் என்றா யாருக்கு மத்தியஸ்தர்? இயேசு ஒரு ஆளுக்கா 2 பேருக்கா? இல்ல, மனுஷருக்கு. பிரதர், மனுஷருக்கும். சரி, மனுஷருக்கு யாரோட மத்தியஸ்தர் என்று கேட்கிறேன். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. வெரி குட். வடிவா கேளுங்க. அப்ப தேவன் யாரு, நாங்க மனுஷர். தேவன் ஒரு ஆள் இருக்கிறார், மத்தியஸ்தர் இயேசு. என்ன இது ஒரு சிம்பிள் தியரி அல்லவா? யாருக்கும் தெரியும் 2 பேருக்கு இடையில தான் ஒரு மத்தியஸ்தர் இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கடா, மத்தியஸ்தரும் தேவன் இருக்காரு, இன்னொரு மனுஷங்க இருக்காங்க, அதனால இயேசு கிறிஸ்து இருக்காங்க. யார் தேவன்? யார் தேவன் இந்த இடத்துல? தேவன் இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து மத்தியஸ்தர், மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர். அப்ப தேவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் கடைசியா என்ன சொல்றாரு? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படிங்கிற காட்டுறது வந்து என்ன காட்டுறாரு? தேவனை தான் காட்டுறாரு, தேவன் ஒருவரே தான் காட்டுறாரு. பிரதர், உங்களுக்கு வரட்டா, உங்களுக்கு அப்படிதான் தெரியாது. மத்தியஸ்தர் என்றது எத்தனை பேருக்கு இடையில் என்று சொல்லுங்க.
ஒரு மத்தியஸ்தர் 2 பேருக்கு. ஆ? இல்ல மத்தியஸ்தர் தேவனுக்கும் 2 பேருக்கு நடுவுல இருக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் நான் மத்தியஸ்தர் அப்ப யாரு? இயேசு. அப்ப மத்தியஸ்தர் நடுவில் இருக்கும் பொழுது அந்த 2 பேரும் யாருன்னு எனக்கு விளங்கப்படுத்துங்க. அந்த மத்தியஸ்தரா இருக்கிறவர் தான் யாருன்னு சொல்லிதான் திரும்ப அடுத்ததுல சொல்றாரு. அவர் தான் அந்த தேவன் ஒருவரே அப்படிங்கறத காட்டுறாரு. இல்ல நீங்க குரணிக்க கூடாது. உங்களுக்கு வேத அறிவு இல்லாம பேசிக்கொண்டிருக்கீங்க. நாங்க பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஒருவரை மத்தியஸ்தர் என்று சொல்லிட்டா 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் இவர் என்ன இல்ல இந்த வசனத்தை நீங்க எடுத்து எப்படி 3 பேரா இருக்காங்கன்னு எப்படி காட்டுறீங்கன்னு புரியவே இல்லை. இல்ல நான் காட்டினது என்னன்றா தீமோத்தியில தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று நீங்க சொன்னீங்க தானே. அப்ப அந்த இடத்துல நான் காட்டுறேன்டா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்டா அதே தீமோத்தியு இயேசுவை மத்தியஸ்தர் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப மத்தியஸ்தர் என்று சொன்னா 2 பேருக்கு இடையில நீங்களே சொல்லிட்டீங்க. அதை 2 பேருக்கு இடையில 2 பேரும் யாரும் என்று கேட்டுட்டார். உடனே இவர் தான் அவர் இதுக்கு 1 தீமோத்தேயு 3:6 சொல்லப்பட்ட தேவன் வந்து இயேசு கிடையாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? பிரதர் குமாரன் கிடையாது. இந்த வசனத்தை எப்படி நீங்க லீட் பண்றீங்க? நீங்க அந்த வசனத்தை ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. அந்த இடத்துல தேவன் மாம்சம் ஆனார் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல பிதாவை குறிக்கல குமாரன் தான் குறிக்கிறதுக்கு இந்த வசனத்தை ஏன் லிங்க் பண்றீங்க? கொஞ்சம் கேளுங்க. அதே தீமோத்தேயு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்றும் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் எங்களுக்கு ஒரே தேவன் ஒரு மத்தியஸ்தர். அப்ப மத்தியஸ்தராக இருக்கிறவர் தான் தேவன் என்றா அப்ப மத்தியஸ்தர் இல்ல இயேசு. மத்தியஸ்தர் என்றா 2 பேருக்கு நடுவில் பிரதர். ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நான் மத்தியஸ்தராக இருக்கிறேன் என்று சொன்னா அந்த பிரச்சனையில் உள்ள ஒருவரை மத்தியஸ்தராக இருக்க முடியாது. அந்த மத்தியஸ்தரும் அவர் தேவனும் அவர்தான். வசனத்துக்கு இப்ப போக வேண்டாம். 3:16 நாங்க போவோம். முதல் இதுக்கு நீங்க பதில் கொடுத்தா தான் நான் போவேன். எங்கேயும் போக மாட்டேன். என்ன நீங்க பேசுற ஒவ்வொன்றும் பிரியோசனம் இல்ல. ஒன்றுல பேசினா அங்க போறீங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அதே தீமோத்தி புத்தகத்துல இயேசுவை மனுஷனாக சொல்லப்பட்டிருக்காது. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. அதுல தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லல. பாருங்க, மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் ஒருவரா இவர் மனுஷராகிய இயேசு இல்ல மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு? மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரேன்னு சுட்டி காட்டுறாரு. யாரும் சுட்டி காட்டுறாரு? தேவனான சுட்டி காட்டுறாரு. எப்படி மத்தியஸ்தரா? அவர் தான் தேவன் என்றா இப்ப உங்களோட பொருளின் தேவனால எப்படினாலும் இருக்க முடியுங்க. தேவனால நீங்க சொன்னீங்க தேவன் ஆம்னி பிரசன்ஸ். அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், நல்ல மத்தியஸ்தரம் இருப்பார். அப்படி தேவனால எப்படினாலும் இருக்க முடியும். புரியுதா? அப்படி என்றா அது அவர் மத்தியஸ்தர் இல்ல பிரதர். ஒரு விளங்கி நீங்க பிரதர் பைபிளையோ தமிழையோ கருத்தோ இல்லாம நீங்க சும்மா ஒருவர்ன்றதை மட்டும்தான் சொல்லிக்கொண்டு இல்ல எடுக்க போறேன். நான் எடுக்க மாட்டேன். நீங்க இதுல இல்ல நீங்க மத்தியஸ்தர் என்பவர் 2 பேருக்கு நடுவில் இல்ல அர்த்தம் இல்லையே. ஒவ்வொரு வசனங்களா பார்த்து நாங்க காலத்தை வீணடிக்க கூடாது. மத்தியஸ்தர் என்று சொல்லுகிறவர் இந்த பூமிக்கு வந்த மனுஷனாய் இயேசு கிறிஸ்து என்றும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் எங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு என்று சொல்லி இருக்கும் பொழுது அவர் தான் இவரண்டை மத்தியஸ்தர் இல்லையே பிரதர். அப்புறம் இந்த வசனத்தின்படி நீங்க இயேசு கிறிஸ்து தேவன் அக்செப்ட் பண்ணல அப்படியா? உங்களுக்கு இன்னும் நான் இந்த வசனத்தின்படி என்ன சொல்றேன்னா பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராகத்தான் இயேசு வந்து ரைட் எங்களுக்கு அந்த இணைவை ஏற்படுத்துகிறார். அதான் சொல்றார் அவர். கேளுங்க, நானே வழியும் சித்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் உங்களில் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. இவ்வளவு அழகண்டு பாருங்க. இப்ப அவர் என்ன சொல்றாண்டா பிதா ஒருவர் இடத்துல நீங்க வர வேணும்டா மத்தியஸ்தராகிய எனக்கூடாகத்தான் வர முடியும். யோவான் 14:6 தெளிவுபடுத்துறாரு தானே. நீங்க எனக்கூடாகத்தான் பிதாவிடத்துல போக முடியும். அப்ப அவர் மத்தியஸ்தர். பைபிள் சொல்லுது மத்தியஸ்தர் ஒருவர். அப்ப மத்தியஸ்தர் நீங்க போய் அவர் தான் அவர் மத்தியஸ்தர் ஒருவர் வந்து யார சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவ சொல்றீங்க? சொல்ல இல்ல, வேதம் யார சொல்லுது? நீங்களே சொல்லுங்க. சரி சொல்லுது, வேதம் சொல்லுது. அந்த மத்தியஸ்தர்
அந்த மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையா? தேவனா மனுஷனா? நீங்க தான் சொன்னீங்க அவர் 100% தேவன்னு சொன்னீங்க. தேவனா மனிதனான்றது இன்னொரு டாபிக். இப்ப நான் இதுல என்ன கதைக்கிறோம்டா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இயேசு மத்தியஸ்தரா இருக்கிறார். புற அவர் தேவனா, சர்வ வல்லம் உள்ள தேவனான்னு நாங்க திரும்ப பேசுவோம். இதுல பாயிண்ட் என்னண்டா, அவர் மத்தியஸ்தரா, அவ்வளவுதான் கேள்வி. மத்தியஸ்தரண்டா தேவன் ஒருவர் இருக்கிறார், மனுஷர் இருக்கிறார்கள், இயேசு மத்தியஸ்தரா இருக்கிறார். ஆகையால் இந்த தீமோத்தேயு எழுதினவர் இயேசுவை ஒருவராக காட்டையில தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மத்தியஸ்தரா இயேசு வந்தார் என்று தான் தெளிவுபடுத்துறார். ஏற்றுக்கொள்ளணும் உங்களோட கொள்கையும் கொள்கையும் இல்ல. நீங்க சொல்றப்ப அதே தீமோத்தேயுல வரும். எடுத்துக்கங்க 1 தீமோத்தேயு 6:16. ஓகே, தெரிஞ்ச வசனம், நல்ல வசனம், வாசி. இல்ல, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். இந்த வசனம் யாரை குறிக்குது? அதான் நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் தான். அது பிதா குமாரன் ஆவியானவர் தான் காமிக்குது. உங்களை பொறுத்த நீங்க தான் சொல்லிருப்போம், நீங்க தான் சொல்லணும். இந்த ஒருவர் வந்து யாரை காமிக்குது? சரி, நான் சொல்றேன். நீங்க கேட்டபடியே இப்ப நான் சொல்றேன். நான் கேட்டேன்னா நீங்க சொன்னீங்க எங்களை பொறுத்தவரை ஒருவர் தான். அப்ப இது வந்து இயேசுவை தான் சொல்லுது. படியா வாசிங்க. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். அப்ப நீங்க இப்ப எனக்கு பதில் அளிங்க. இயேசுவை எந்த மனுஷனும் காணவில்லையா ஒருபோது? நீங்க தான் சொல்லணும். இல்ல, இந்த வசனம் ஒருவராய் யாரை குறிக்கிறது? ஒருவர் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஒருவர் சாவாமை உள்ளவர் யாருன்றதை காட்டுறதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் நீங்க சொல்றதுக்கான பதில். இப்ப நான் அதை யாரை நம்புறேன்றது அல்ல, வேதம் யாரை சொல்லுதுன்றது நாங்க இருவரும் நியூட்ரலா இருந்து பார்ப்போம். அதுல தெளிவா சொல்லுது, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். அப்ப இயேசுவை எந்த மனுஷனும் காண இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. சிம்பிள். இல்ல, இது வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக உள்ளதா தீமோத்தேயு வந்து எழுதிட்டு இருக்காரு. அவர் மாம்சத்துல வர்றதுக்கு முன்பதாக யாருமே அவரை பார்க்கல. அதான் ஒருவரை சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்ணீராலும் காணக்கூடாதுன்னு இருக்காரு. அவருக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. நீங்க இந்த ஒருவர் வசனத்தை வாசிங்க. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் அல்ல, காணக்கூடாதவரும். ஃபியூச்சரும் எழுதி இருக்கு. நான் நீங்க ஒரு பொய்ய சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கத்தான் அமைதியா இருந்தேன். நான் காணக்கூடாதவரும் ஆகிய எந்த காலத்திலும் அவரை காணக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. நான் யார சொல்றேன்றதுல அர்த்தம் இல்ல. நீங்க சொன்னது இது இயேசுவத்தான் சொல்லுதுன்னு சொல்றீங்க. சொன்னா மனுஷர் ஒருவரும் காணவில்லை சொல்லுது. அப்படி என்றால் இயேசுவை கண்டார்களா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அப்ப உங்களுடைய கருத்து பிழையானது, தவறானது. அது மட்டும் இல்லை, நீங்க இன்னொரு பொய்யை சொன்னீங்க என்ன இந்த இடத்துல தப்புறதுக்காக. அது முதல் சொன்னது, அதாவது இயேசு மனிதனாய் வருவதற்கு முன்னுக்கு சொன்னதுன்னு சொன்னீங்க. அப்ப நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு தெளிவா எடுத்து காட்டினால் காணக்கூடாதவரும் எதிர்காலத்திலும் காணக்கூடாதவரும். அப்ப நீங்க சொன்ன கருத்து பிழையானது. வேதத்துக்கு உங்களுக்கு ஒரு வசனம் விளக்கம் தெரியல, நீங்க விளக்கம் கொடுக்க போவாதீங்க. இப்படித்தான் எத்தனையோ எங்களுக்கு உங்களை மாதிரி ஒருவர் இல்லையே. பிதா, குமாரன், பரிசுத்தாவியோட விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட ஒரு கொள்கைக்குள்ள நாங்கள் இல்ல, வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கவும் இல்லை. நாங்க நான் கேட்கணும், நீங்க இந்த இடத்துல இப்ப எங்களுக்கு வந்து ஒருவராய்ங்கிறது வந்து அது பிதாவும் குமாரனையும் ஆவியானவர் அந்த இயேசு தேவன் ஒருத்தரை தான் அது குறிக்குங்கிறது தான் நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? யாரை குறிக்குதுன்னு சொல்லுங்க. பிதாவை குறிக்குதா, குமாரனை குறிக்குதா, ஆவியானவரை குறிக்குதா? நாங்க சொல்ல தேவையில்லை. நாங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரை நம்புறாக்கள். நீங்க தான் சொல்லணும். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் என்றதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல, நாங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்க தான் சொல்லணும். பிரதர், நீங்க தான் பிதா வேற, இந்த வார்த்தை பிதாவைத்தான் குறிக்குதுன்னு சொன்னா கதை முடிஞ்சது. ஏண்டா அவர் யாரும் மனிதன் காண இல்ல, ஆனா இயேசுவை கண்டுக்கிறாங்க. அப்ப கதை முடிஞ்சது.
விஷயம் இது ஒரே வார்த்தையில நாங்க விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா உங்களுக்கு முடியாது. நீங்க அதுக்கு இன்னொரு சொல்லணும். அது முதல் சொன்ன வார்த்தை பிற சொன்ன வடிவ கேளுங்க. தீமோத்தி எழுதும் பொழுது இயேசு மனிதனாய் வந்தா பிற இல்ல இப்போ எடுங்க வசனம் யோவான் 17:14 எடுங்க. இப்ப பிதாவை பாத்துட்டாங்கன்னு சொல்றாரு, அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். 14:7 எடுங்க. யோவான் 14:7 எடுக்கிறேன். நீங்க பிதாவை யாரும் பார்க்கலன்னு சொல்றீங்கல்ல, பிதாவை பாத்துட்டேன்னு சொல்றாரு, பாத்துட்டேன்னு சொல்றாரு. எடுங்க யோவான் 14:7 எடுங்க. ஆனா நீங்க 1 தீமோத்தேயுல ஒரே ஒரு ஆளை நம்புறேன்னு சொன்னீங்க, அவர் இயேசுதான் என்று சொன்னீங்க. ஆனா மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் என்று நான் ஒரு கேள்வி கேட்ட பொழுது கடந்து போயிட்டீங்க. அதுக்கு ஒரு பிழையான விளக்கத்தை கொடுத்தீங்க. ஒருவரும் ஒருபோதும் காணாதவரும் இனியும் காண முடியாது என்று நான் உங்களுக்கு வார்த்தை எடுத்து காட்டினேன். உங்களுக்கு அது பதிலளிக்க முடியல. என்ன நீங்க வேதத்தை அந்த வசனம் வந்து வேற அர்த்தத்துல பேசிட்டு இருக்கனால உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்க இந்த வசனத்தை எடுங்க. பாத்துட்டாங்கன்னு சொல்றேன். நேற்று தான் சொன்னீங்க வேற அந்த வசனம் வந்து வேற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இதே தவறுண்டு காட்டப்படும் உங்களுக்கு. இப்ப நீங்க எடுக்கிற கேள்வியும் தவறுண்டு வேதத்தின்படி காட்டப்படும். யோவான் 14:7 ஓகே. ஏன் 6 வாசிக்க மாட்டீங்களா? வாசிங்க. ஏன் 6 வாசிக்க மாட்டீங்களா? இல்ல வாசிங்க, 6 வாசிங்க. வாசிங்க. நீங்களே வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அப்படித்தானே இருக்கு. இல்ல என்னால அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வாசிக்க. இல்ல என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? என்னாலே அல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். இல்ல அடுத்ததுதான் சொல்றாரு, என் பிதாவின் இடத்தில் வராங்கிறது பிதா யாருங்கிறது அடுத்தது சொல்றாரு. என்னை அறிந்தீர்களானால் என்ன அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க பிதாவை அறிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு. வெரி குட். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். யாரை கண்டிருக்கோம்? பிதாவை தான் கண்டிருக்கோம் தான் சொல்றாரு. சரி, நீதான் காமிச்சீங்க. என்னை அல்லாமல் ஒரு பிதாவின் இடத்தில் வராம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும், அவரை என்கிறது யார சொல்றாரு? பிதாவை தான் சொல்றாரு. அப்படிதான் நீங்கள் அவரை, நீங்கள் என்னைன்னு சொல்லல, நீங்க அவரைனா என்ன அர்த்தம்? பிதாவைதான் மீன் பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? எனக்கு தெரியல. சரி, அது சரி. நீங்கள் என்னைன்னு சொல்லியிருந்தாங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லல. நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அவரை யாரை கண்டு இருக்கீங்க? பிதாவைதான் பார்த்திருக்காங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, இப்ப இதுக்கு விளக்கத்தை கொடுங்க. விளக்கத்தை கொடுக்குறேன். கவனிங்க. நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். வடையா கேளுங்க. இந்த இடத்துல இயேசு நான் தான் பிதா என்று கூறவில்லை. தெளிவா நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். இந்த இடத்துல இயேசு ஒரே வார்த்தையை சொல்லி இருக்கலாம், நான் தான் பிதா. ஆனா என்ன சொல்றாருன்னா, பிதாவினுடைய தற்சொரூபம் தான் இயேசு. எபிரேயர் 2:3 சொல்லுது, கொலோசியர் 2:15 சொல்லுது. அதாவது பிதாவினுடைய குணாதிசயத்தை இந்த பூலோகத்தில் நான் விளக்கம் கொடுத்தா நீங்க உங்களோட கேள்வியை கேளுங்க. நீங்க கேட்கறது பதில் சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை மௌனமாக்கக்கூடிய ஒரு பதிலை நான் இப்ப தர போறேன். இப்ப இந்த இடத்தின்படி உங்களுடைய கருத்து தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவை கண்ட ஒரு மனிதன் பிதாவை கண்டு விட்டான், அப்படித்தானே இயேசு சொன்னார் என்றுதான் நீங்கள் இப்ப விளங்கப்படுறீங்க. இதை மாத்தக்கூடாது. எடுங்க யோவான் 6:46. இந்த இடத்துக்கு நாங்க திரும்ப வருவோம். இல்ல இந்த இடத்துல நம்ம தெளிவா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். இல்ல அடுத்தது பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எனக்கு காண்பிச்சோம், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இயேசுதான் சொல்றாரு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடன் இருந்ததும் நீ அறியவில்லையா அப்படிங்கிற என்ன ஜாக்கிரதை சொல்றாரு. நான் தான் பிதான் தான் சொல்றாரு. நான் யாரு? அந்த நான் யாரு?
அது நானும் இயேசு கிறிஸ்து தானே. அதுக்கப்புறம் அடுத்த சொல்றேன் என்னை கண்டவன் பிதாவை கண்டவனா இருக்கேன், அப்படி இருக்க பிதாவை நீ காண்பியும். என்னை அறியவில்லையா, அங்க என்ன கேட்காரு, பிதா காண்பியும் அப்படின்னு என்ன அறியவில்லையா அப்படின்னு என்ன சொல்றாரு, டேரக்டா பிதாவை சொல்றாரு. அதுக்கு முன்பதாக தான் சொல்றாரு என்னை அறிந்திருக்கலாம் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். உடனே இவர் கேட்காரு பிதாவை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன நீ அறியவில்லையா அப்படி என்ன சொல்றாரு, இது ஒரு சிம்பிள் ஒரு சின்ன குழந்தை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதான் பிதான் சொல்றாரு. நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இந்த வார்த்தையினுடைய பொருள் அது இல்லை என்றத ஒரே ஒரு வசனத்துல தெளிவா காட்டுறேன். யோவான் 6:46 தேவனிடத்தில் வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. யோவான் 6:46 தேவனிடத்தில் என்று வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டவதில்லை, இவரே பிதாவை கண்டவர். ஏன் பிரதர் இப்படி வேதாமத்தை நீங்க புரட்டுறீங்க? இயேசு திட்டத்தில் என்ன தவிர எந்த ஒரு மனிதனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இயேசு ஒருவருக்குத்தான் பிதாவை தரிசிக்க முடியும். நீங்க எந்த வசனத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நான் வாசனை என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக்கொண்டால் அவனை இடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். புரியுதா? எல்லாரும் தேவனால போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். யாரு பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஏன் அவர்கிட்ட போறாருன்னா இவர் தான் பிதா, பிதாக்கிட்ட கற்றுக்கொள்றது அவர்கிட்ட போகிறான்னா அவர்தான் பிதா. தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அதுக்கு வசனத்துக்கு விளக்கம் இல்ல. இப்ப இந்த வசனத்தை வச்சுட்டு நீங்க எப்படி சொல்றீங்க இவரே பிதாவை கண்டு என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. இல்ல சொல்லிட்டு ஜீவ அப்பம் நானேன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க ஜீவ அப்பம் பிதா கிடையாதுன்னு சொல்றீங்களா? பிரதர் நீங்க வந்து இல்ல பிரதர், நான் என்ன கேட்கேன்னா முன்னாடி உள்ள வசனத்தையும் பின்னாடி உள்ள வசனத்தையும் வாசிக்கிறேன். ஜீவ அப்பம் நானே அப்படி எந்த வசனத்தை பாவிச்சாலும் இயேசு ஜீவ அப்பம் இல்ல ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு. அப்பம் யாரு கொடுத்தா? மோசை காலத்துல, மோசை வனாந்தரத்துல வரும்போது அப்பம் யாரு போஷித்தா? அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல பிரதர். இந்த வசனத்துக்கு விளக்கம் தாங்க. நீங்க எந்த சொல்லுங்க பிரதர். பிதாவை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை என்று இயேசு சொல்றாரு. யாரும் கண்டதில்லை பிதா. சரி, கண்டதில்லை. இப்போ இங்கதான் இயேசு கிறிஸ்து கண்டுட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இங்க இயேசு கிறிஸ்து பிதாவை கண்டுட்டாருன்னு சொல்றீங்க. உங்க கோணத்துல கேட்க முயற்சிக்கிறீங்க. இல்ல உங்க கணத்துல என்ன சொல்றீங்க, இவரே பிதாவை கண்டவர்னு சொல்றீங்க. தேவையில்ல, வசனத்தில் உள்ளதை எனக்கு விளங்கப்படுத்துங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து பிதாவை கண்டவர் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர். அதெல்லாம் சரி, இயேசு பிதாவோட கூட இருந்துதான் இயேசு வந்திருக்கார். உங்க கோணத்துல கேட்க, இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்துட்டாரலாம், கண்டுட்டாரலாம் பிரதர் பிதாவோட. அப்புறம் பிதாவே அப்படின்னா ஏன் வந்து அங்க ஒருவரை அந்த 156:6 ஒருவராய் சாபாயமை உள்ளவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறான்னு இருக்க. நீங்க தான் சொன்னீங்க காணக்கூடாதவருமா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் பாத்துட்டாரு. சரி, உங்களோட லாஜிக்ல இங்க தவறு வருது இல்ல? சரி, கொஞ்சம் இயேசு கிறிஸ்து பிதாவை பாத்துட்டாரு பிரதர். இயேசு கிறிஸ்து பிதாவை பாத்துட்டாரு. காணக்கூடாதவரா இருக்கிறத 156 நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இப்ப 156:16 இருக்கலாம். 156:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷனும் கண்டிதாகவும் காணக்கூடாதவரமா இருக்கிறவர்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. அது காணக்கூடாதவரமா இருக்கிறவர் பிதான்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இந்த வீடியோல ஆதாரம் இருக்கு. ஆனா நீங்களே ஒரு வசனத்தை காட்டுறீங்க. யோவான் 4 இயேசு கிறிஸ்து பிதாவை கண்டவர்னு காட்டுறீங்க. அப்புறம் நீங்க பேசுறதுல உங்களுக்கு தவறு இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெளிவா கொடுங்க. ஓகே, இனி நீங்க பேசி முடியும் வரைக்கும் நான் பேச போறது இல்லை. என்ன உங்களுக்கு அந்த ஒழுங்கு தெரியாது.
வடிவ கேளுங்க. நீ பேசுங்க. இதை கேட்ட கேள்விக்கு பதில் கொடுங்க. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுது, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். விளங்கிக் கொள்ளுங்க, வேத வசனத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. பிதாவை ஒருவரும் காண இல்லைன்னு சொல்லல, மனுஷன் என்றவர்கள் காணவில்லை. ரைட், காணக்கூடாதவர். இயேசு பாருங்க ஐயா, இயேசு பிதாவோட கூட மடியில் இருந்து இந்த பூமிக்கு வந்தவர் என்று வேதம் சொல்லுது. அவருடைய மடியில் இருக்கிற குமாரன் பிதாவோட கூட இருக்கிறவர். இயேசு வந்து இந்த வார்த்தைக்கு அடக்கப்படுகிறவர் அல்ல. விளங்கிக் கொள்ளுது. மனுஷரில் ஒருவர் நீங்க ஒரு இடத்துலனா இயேசு கிறிஸ்து நீங்க தான் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து 100% மனுஷன் 100% காடுன்னு சொன்னீங்க. சொல்லலையா? சொல்லலையா? நீங்க சொல்றீங்களா? சொல்ல காமிச்சிட்டு நீங்க தான் எழுதிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல மத்தியஸ்தராகிய மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுன்னு சொன்னீங்க. ஓகே, அப்புறம் 100% மனுஷன் இல்லைன்னு இப்படி ஒத்துக்கிறீங்களா? அப்போ 1 மினிட், நீ உங்களுடைய கருத்து என்ன? இயேசு 100% மனிதனா கடவுளா? அவர் 100% கடவுள். 100% மனுஷனும் இல்லையா அவர்? அப்ப அவர் மனுஷன்? நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கு தான் நான் பதில் கொடுங்க. நீங்க தான் சொன்னீங்க 100% கடவுள், 100% மனுஷன். எனக்கு தெரியணுமே, எந்த நிலப்பாட்டுல தான் நீங்களும் இருக்கிறீங்களாண்டு. நான் என்ன நம்புறேன்றதை பயப்படாம சொல்றேன். 100% இறைவனாக 100% மனிதனாகவும் வாழ்ந்தார்ன்றத எங்கட நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்ன? சொல்லுங்க. எங்கட நம்பிக்கை, இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது 100% கோடாகவும் 100% ஹியூமனாகவும் இருந்தவர். 100% ரெண்டுமே. அப்ப உங்களோட நம்பிக்கை என்ன? எங்களோட நம்பிக்கை 100% கடவுள். இல்ல 100% ஹியூமனா இருக்கே இல்லையா இந்த பூமியில இருக்கேக்கல? 100% கடவுள் பிரதர். நான் இப்ப நீங்க வந்து இல்ல பரவாயில்ல, அவர் 100% கடவுள்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இப்ப நான் கேட்டது என்னண்டா, அவர் மனிதனா இந்த பூமிக்கு வந்தும் கடவுளா தான் இருந்திருக்கிறார், மனுஷனா இருக்கே இல்ல. இல்ல, அவர் 100% கடவுள் 100% மனுஷனா தான் இருந்தாரு. அது இல்லன்னு சொல்லல. நான் என்ன உங்களுக்கு கேள்வி கேட்கணும், மனுஷரில் இல்ல, நான் கேள்வி கேட்டேன், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் அதுதான் கூடாதவருமா இருக்கிறவர். இப்ப நீங்க அந்த இடத்துல மட்டும் அவர் வந்து 100% கடவுள் பாக்கீங்க, மனுஷனா பார்க்கல. அதுக்குள்ள பதில கொடுங்க பிரதர். நான் முதலாவது அதுக்கு பதில் கொடுக்கணும்டா, உங்களோட பொய்ய வெளிப்படுத்தணும். நீங்கள் இயேசு பூமியில வாழும் பொழுது 100% மனிதனாய் வாழ்ந்தார் என்றதை நம்புறீர்களா இல்லையா? அது சொல்லும் பிறகு நான் அடுத்த நம்புறோம். வெரி குட். அப்ப 100% அவர் மனிதனாகவும் வாழ்ந்திருக்கிறார், 100% அவர் கடவுளாகவும் வாழ்ந்திருக்கிறார். கேளுங்க என்றது நீங்களும் நம்புறீங்க.